அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தினுடைய விலங்கு பன்றி. இதுக்கு பன்றியோட குணங்கள் ஒத்து போகும். எப்படின்னா, பன்றியோடைய மெயின் வேலை பூமியை அகல உழக்கூடியது. வராக அவதாரத்துலேயே அந்த பூமி பந்தை தூக்கி நிறுத்தினார். அப்போது ஒரு நம்ம நாட்டு நிதிநிலைகளை தூக்கி நிர்வகிக்கிறதுன்றது அரசாங்கம். ஸோ இவங்க ஒரு அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருப்பாங்க. வீடு, வண்டி, வாகன, சொத்து, நில, புலன்கள் அனைத்துமே இவங்களுக்கு இருக்கும். பன்றி எப்படி தன்னுடைய உருவத்தை பெருசாக்கிட்டே போகுதோ, அதே போல் இவங்களுடைய வளமை, வாழ்வாதாரத்தை இவங்க பிரம்மாண்டமாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அனைத்து வசதிகளும் கிடைக்கும். ஏன்னா இது வராகமூர்த்தியினுடைய அவதாரங்களான நட்சத்திரமாக கருதப்படுது. ஸோ அந்த மாதிரி கரணம்ன்றதுனால இந்த பன்றி கரணத்தில், கௌளவ கரணத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லா விதமான வளங்களும் கிடைக்கும். ஸோ பன்றியினுடைய இணைக்கூடும் காலங்கள் 5 முதல் 10 நிமிடங்கள் மட்டுமே இது தன்னை இணைக்கூடிக்கும். இதுக்கும் நம்மளுடைய இல்வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, கரணம் தப்பினால் மரணம்னு ஏன் சொல்கிறாங்கன்றத அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.